காதல் திருமணம் என்றும் மதியாகும். முன்னாடியே சொல்லிட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் வந்து விதியின் அடிப்படையில் நடக்கிறது. காதல் திருமணங்கிறது மதியின் அடிப்படையில் நடக்குது. விதியா மதியா, விருப்பமா தலையெழுத்தா அப்படின்னு 2 விஷயத்தில் மாற்றி வச்சிருக்கோம். இப்போது எங்களுக்கு கூட என்ன இருக்குன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சான்சஸ்களாக இருக்குல்ல, அதில் ஒரு சமாச்சாரம் இருக்குது. அது பேர் விதி மதி 2 தான் நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் மறந்து போனால் அல்லது உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது என்னென்னா, கதின்னு ஒன்று இருக்குது. விதி மதி கதின்னு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ரிசல்ட் கதினானா முடிவு, ரிசல்ட். நாம் எடுத்த முடிவுக்கு ஒரு பலன் இருக்கும்ல, நாம் எடுத்த முடிவுக்கு ஒரு பலன் இருக்கும். இதுதான் எப்போ நாம் முடிவு எடுக்கிறோமோ அப்போவே அது நம்மளோட மதியின் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட முடிவு இல்லாமல், என்னோட பர்மிஷன் இல்லாமலே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது மட்டும்தான் விதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இடி இடித்து தலைமையில் விழுது, அது என் பர்மிஷன் வாங்குதா? கிடையாது. மின்னல் வெட்டுது, இயற்கை சீற்றத்தால் மாற்றுறது, இந்த மாதிரி பல வகையான விபத்துக்களும் அசம்பாவிதங்களும் நடக்குது. எந்த அசம்பாவிதத்தையும் மனிதன் தானாக ஏற்படுத்துவதில்லை. இயற்கை அசம்பாவிதத்தை நாம் ஏற்படுத்துகிறோமா? கிடையாது. நம்மளை அறியாமல் நடக்கக்கூடியது, நம்மளுடைய இயலாமைக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது அத்தனையுமே, அதாவது நம்மளை இயலாமைக்கு உட்பட்டு நடக்கக்கூடியது அத்தனையுமே விதியாகும். ஆனால் நம்மளால் முடியும், நமக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மதியாகும். ஒரு கல்யாண வாழ்க்கை மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க. கல்யாண வாழ்க்கை மட்டும் இல்லை, வேலை விஷயமும் அப்படி தான். குழந்தை பிறக்கணும், அதில் 2 விஷயம் இருக்கும். இது நல்ல உதாரணமாக இருக்கும். எல்லாரும் விருப்பப்பட்டு இணையிறாங்க, குழந்தை பிறக்குது. இணைந்தா குழந்தை பிறக்கணுங்கிறது இயற்கையான விதி, கரெக்ட் தானே? ஆனால் பல பேருக்கு ஏன் பிறக்க மாட்டேங்குது? விருப்பப்பட்டு இணைந்தாலும் விருப்பம் இல்லாமல் வாலண்டரியாக ரேப் பண்ணாலும் குழந்தை பிறக்கணுன்ட்டு விதியாக இருக்கும்போது ஏன் சில பேருக்கு விருப்பப்பட்டு பல முறை இணைஞ்சால் கூட குழந்தை பிறக்க மாட்டேங்குது? அப்போ இதையும் கடந்து ஒரு விதி இருக்கா இல்லையா? அதுபோல் அதிலே இன்னும் உள்ள நுட்பிரிவு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நம்ம விருப்பப்பட்டு பெற்றுக்க முடியுமா? அப்போ அந்த விதிக்குள்ள நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? இந்த விதிக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கு. உன்னோட சக்தி இவ்வளோதான்டாப்பா, நீ இணைஞ்சா குழந்தை பெற்றுக்கலாம், இவ்வளோதான்.